அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கேரள சிறையில் இருந்த தமிழக கைதி தப்பிச் சென்ற நிலையில் அவர் தப்பி செல்லக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகளானது வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான ஒரு அண்மை செய்தி. கேரள மாநிலம் கண்ணூர் சிறையிலிருந்து கைதி கோவிந்தசாமி தப்பிச் சென்ற நிலையில் அவர் செல்லக்கூடிய ஒரு சிசிடிவி காட்சியானது வெளியாகி இருக்கிறது. விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதாம். சதாம், நம்ம பார்க்கக்கூடிய இந்த காட்சியானது எந்த பகுதியில் எப்போது பதிவாகி இருக்கிறது? இதன் அடிப்படையில் காவல்துறையினர் என்ன விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க? அதாவது உச்ச நீதிமன்றத்தில் தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டு கண்ணூர் சிறையில் அடைக்கப்பட்ட தமிழகத்தை சேர்ந்த கோவிந்தசாமி தற்போது தப்பி ஓடிய நிலையில் கேரள மாநிலம் முழுவதும் தற்போது போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றது. இந்த நிலையில் கைதி தப்பி சென்று ஜெயிலிருந்து தப்பி சென்று ஜெயிலிலிருந்து 4 கிலோமீட்டர் தூரம் சாலையில் கூடாக நடந்து செல்லும் சிசிடிவி காட்சிகளும் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 2011ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி கேரள மாநிலம் கொச்சியில் பணிபுரிந்து வரும் சௌமியா என்ற இளம்பெண் எர்ணாகுளத்திலிருந்து சொர்ணூர் நோக்கி ரயிலில் செல்லும் போது அவரை தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாடு விருதாச்சலம் பகுதியை சேர்ந்த கோவிந்தசாமி என்பவர் பலாத்காரம் செய்து கொலை செய்து தங்க வழக்கு வீசின இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்திய ஒரு சம்பவமாகும். இந்த வழக்கு தொடர்பாக திருச்சூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து திருச்சூர் விரைவு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது. விசாரணையின் இறுதியில் அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு அதை எதிர்த்து கோவிந்தசாமி கேரள உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து அவருக்கு தூக்கு தண்டனை உறுதி செய்து தீர்ப்பளிக்கப்பட்டதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பின்னர் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த போது தூக்கு தண்டனை ரத்து செய்து தீர்ப்பளிக்கப்பட்டது. கோவிந்தசாமிக்கு கண்ணூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கோவிந்தசாமி இன்று அதிகாலை 1:15 மணி அளவில் சிறையிலிருந்து ஜெயில் கம்பியை உடைத்து துணி மூலமாக ஒவ்வொரு துணி மூலமாக கட்டி அங்கிருந்து தப்பி ஓடினார். பலத்த பாதுகாப்பு கொண்ட இந்த சிறையிலிருந்து இவர் தப்பி ஓடிய நிலையில் கேரள மாநிலம் முழுவதும் தற்போது போலீசார் உஷார்படுத்தப்பட்டு கோவிந்தசாமியை தேடி விடுகின்றனர். அதே போல இவருக்கு ஒரு போலீசார் தரப்பில் ஒரு எண்ணும் கொடுக்கப்பட்டுள்ளது. இவரை கண்டால் உடனடியாக தகவல் தெரிவிக்குமாறும் சிறைத்துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் 2004ஆம் ஆண்டு முதல் 2008ஆம் ஆண்டு வரை கோவிந்தசாமி 8 வழக்கில் கோவிந்தசாமி பிரதி என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கோவிந்தசாமி ஜெயிலிருந்து தப்பி சென்று ஜெயிலிருந்து 4 கிலோமீட்டர் தூரம் சாலையில் நடந்து செல்லும் ஒரு சிசிடிவி காட்சியை தான் தற்போது பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் கூலாக நடந்து அதே போல அவர் தற்போது அந்த போலீசார் கண்ணூர் மாநகரம் முழுவதும் தற்போது தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல தனிப்படையை அமைத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த பலத்த சிறையில் இருந்து ஆயுள் தண்டனை கைது தப்பி சென்றதும் தற்போது கேரள மாநில அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. இன்று காலை 1:15 மணி அளவில் கோவிந்தசாமி சிறையில் இருந்து தப்பி சென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரை தேடும் பணியில் போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். அதே போல மோப்ப நாயும் வரவழைக்கப்பட்டுள்ளது சம்பவத்திற்கு. மேலும் ரயில் நிலையம், பேருந்து நிலையம், தமிழக கேரள எல்லை பகுதியிலும் தற்போது பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டுள்ளது.